அரசி திடீர்னு வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு தகவல் வருது. அவங்க வந்து கார விட்டு இறங்கி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கழுத்தில தாலியோட இறங்கி வராங்க. குமார வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் வருது. எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஓகே உடனே வந்து இப்ப பாண்டியன் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு அதே சமயத்தில வந்து வேதனைப்பட்டு நின்னுகிட்டு இருக்கும் பொழுதே, ஒரு செகண்ட் கூட பாசமாவோ, இல்ல வந்து நம்ம தம்பி தான அவன் அப்படின்னு யோசிச்சோ, அதெல்லாம் யோசிக்காம எங்கள ஏமாத்திட்டீங்க. கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க. இவ லவ் பண்றான்னு தெரிஞ்சு தான் எங்க தலையில கட்ட பார்த்தீங்களா? அப்படி இப்படின்ட்டு என்னென்ன பேச்சு பேசினாங்க இந்த அக்கான்னு வந்திருக்க கேரக்டர். ஆனா இவ்வளவும் பேசி அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம, அந்த குடும்பமே இடிஞ்சு போய் உட்காந்து நாங்களும் வருத்தத்துல தான் இருக்கோம்னு காமிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, எல்லாத்துக்கும் பண்றாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு அரசி போயிடுறாங்க. இவ்வளோத்துக்கும் பிறகு, ஆனா என்ன நடக்குது அப்படின்னா வந்து இப்ப வீட்டுக்கே வந்து ரூ. 10,00,000 பணம் குடு அப்படின்னு வாங்கிட்டு போனாங்க. எங்க கல்யாண செலவு காசை குடுத்துரு. நாளைக்கே குடுத்தே தீரணும். உங்களலாம் வந்து எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. நீ என்ன அக்கான்லாம் கூப்பிடாத அப்படி இப்படின்னு பேசிப்புட்டு, இப்ப வெட்கமே இல்லாம வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல போல நாங்க தான் தப்பா நினைச்சிட்டோம். என் பொண்ண குடுத்துடுறியா? அப்படின்னு வந்து கேட்டா, என்ன முகத்த வச்சு இவங்க வந்து கேட்கறாங்கன்னு தெரியல. இந்த சமயத்துல அரசி செய்ய வேண்டியது எல்லாமே, உள்ளார போய் பாண்டியன் நான் வந்து இப்போ முடிவ வந்து உன் கையில குடுத்துர்றேன்ம்மா. ஏற்கனவே உன்ட்ட கேட்காம நாங்க முடிவு எடுத்து நெறைய விஷயங்கள் நடந்துருச்சு. நீ முடிவு பண்ணு. சதீஷ் உனக்கு ஓகேவா? உனக்கு வந்து அங்க போனா சந்தோஷமா இருப்பேன்னு தோணுதா? இப்போ உனக்கு கல்யாணம் வேணுமா? வேணாமா? அப்படிங்கும் பொழுது, அப்பா எனக்கு இப்ப கல்யாணம் கண்டிப்பா வேணாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, எனக்கு இப்ப ஒரு பெரிய ட்ராமாலேருந்து வெளில வந்திருக்கேன். எனக்கும் வந்து இப்ப மீனா அண்ணி மாரி வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. நான் நல்ல மார்க்ல பாஸ் ஆயிட்டேன். நான் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். ப்ரிப்பேர் பண்ணி வேலைக்கு போறேன். எனக்குன்னு சுயமா ஒரு சம்பாத்தியம் வந்ததுக்கப்புறம் இந்த கல்யாணத்த பத்திலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்ய வேண்டியது இருக்கு. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா அப்படின்னு அரசி வெள்ளார வந்துட்டு, வெளிய வந்துட்டு வந்து அந்த அத்தைய பார்த்து, "அத்தை கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? கொஞ்சம் அப்படியே அந்த கதவு இருக்கு பார்த்தீங்களா? அது வழியா வெளில கிளம்புங்க." ஒரு விஷயம் நடக்கும் பொழுது சொந்தக்காரங்களா நடந்துக்காம, கடன்காரங்க மாரி நடந்துக்கிட்டு, நீங்க பேசின பேச்சு, காயப்படுத்துற மாரி சொன்ன வார்த்தைகள் எதையுமே நான் மறக்கல. எங்க அப்பா மறந்துருக்கலாம். அவர் பெரிய மனுஷன். நானுமே வந்து உங்கள வந்து இப்ப வந்து அவமானப்படுத்தணும்னு நெனைக்கல. ஆனா இன்னொரு தடவ அவர வந்து சொந்தம் கொண்டாடிட்டு நீங்க வர வேணாம். கிளம்புங்க நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுட்டா கரெக்ட்டா இருக்கும். அவங்கள வீட்ல வந்து உட்கார வச்சு, அவங்களுக்கு நல்ல மரியாதையா பேசிட்டு இருக்க அளவுக்கு வர்த்தான விஷயங்கள அவங்க பண்ணவும் இல்ல. பிளஸ் அது மட்டும் இல்லாம, இவங்க ஒரு வேலைக்கு போறது, இவங்க முன்னேறதுன்னு தனியா ஒரு விஷயத்த காமிக்கும் பொழுது, அங்க அந்த பக்கம் குமரவேல் ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. எப்படியாச்சும் கல்யாணம்னு கொண்டு போனா பெட்டரா இருக்கும். அதுக்கு பதிலா இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. சதீஷ் அரசி கல்யாணம் திருப்பி நடக்க வரும்பொழுது, திருப்பி குமரவேல் உள்ளார வந்தாரு. திருப்பி வந்து அரசி எந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா, அரசியுடைய கேரக்டரே வந்து கொஞ்சம் கீழ பலவீனப்படுத்துற மாரி தான் போகும். அப்படி இல்லாம போறது பெட்டர்ன்னு தோணுது. இந்த அத்தை கேரக்டர பத்தியும் இவங்கள வெளில அனுப்ப சொல்லி வந்து ஒரு வேளை முடிவு பண்ணா அது ஓகேன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த சீரியல் எப்படி போகுது? நீங்க பார்க்குற சீரியல்ல இப்போதைக்கு எந்த சீரியல் பரவாயில்லாம போகுதுங்கிறத சொல்லிட்டு, இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நௌவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.